கசக்கனா எனக்கு தெரியாதா? ஆத்தா யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா, யாருக்கு ஆப்பு வைப்பான்னு. இப்ப என்ன சொல்ற கௌரி? செல்வம், மகா, பாத்தீங்கல்ல? நான் தான் சொன்னேன்ல, பூ போட்டு பார்க்கணும்னு நான் சொன்னது ஏன் வாக்கு இல்ல, அந்த ஆத்தாவோட வாக்குதான்பா. என்னதெல்லாம் மகா, நல்ல இருமா. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறைய கடவுள் வைக்க மாட்டான். மகா, நீ ஒன்னும் அழாத. இனிமே எதுக்காகவும் நீ அழக்கூடாது. சந்தோஷமா சிரிக்கணும். சரி. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது மகா. ஆத்தா, முடியாது முடியாதுன்னு சொன்னவங்க முகத்துல கரிய பூசி முடியும்னு உத்தரவு கொடுத்துட்டேன். என் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். இனிமே உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. எந்த கேள்வியும் கேட்க முடியாது. போங்க, போய் சந்தோஷமா இருங்க. போங்க. போலாம். கௌரி, இதுக்கு மேல குழந்தை வாரிசுன்னு மகாவ ஒரு வார்த்தை பேசின, அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். அந்த ஆத்தா உன்னை பேச முடியாம ஆக்கிடுவா. ஒருவேளை பயந்துட்டாலோ ஆத்தா வர. யோ, உனக்கு முழுசா 3000 ரூபாய் கொடுத்தேன், இப்படி சொதப்பிட்டியே. என் குடும்பத்தோட பாவம் உன்னை சும்மாவே விடாது. அம்மா, இத பார்த்தும் இன்னும் நீங்க திருந்தலையா? நல்ல இந்த குடத்தை பாருங்கம்மா. கொஞ்சம் நல்ல இந்த குடத்துல என்ன பூ இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களாமா? எல்லாமே வெள்ளைப்பூதாமா. இந்த வெள்ளைப்பூ கூடையில சிகப்பு பூ கிடைச்சிருக்குன்னா என்னால நம்ப முடியலமா. இது அந்த ஆத்தாவோட முடிவு. நீங்க பணத்தால முடிக்க வேண்டிய விஷயத்த ஆத்தா அவளோட சக்தியால காமிச்சிட்டா. இப்படி ஒரு அதிசயம் நடக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு ஆத்தாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். அந்த பாவத்துல எனக்கு பங்கு வேண்டாமா. உங்க பணத்தை நான் இப்பவே கொடுத்துறேன். இந்தாங்க, என்ன ஆள விடுங்க. ஆத்தா, என்ன மன்னிச்சிரு ஆத்தா. எப்படி ரெட் கலர் பூ வந்துச்சு? ச்சே.